ராமநாதபுரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியின் உயிரிழப்பில் திடீர் திருப்பமாக தாய் மாமாவின் மனைவி சிறுமியை கொலை செய்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமார் இணைப்பில் உள்ளார். குமார், இந்த கொலையின் பின்னணி என்ன? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் எம்எஸ்கே நகர் பகுதியில் நேற்று ஒரு 5 வயது குழந்தை தூங்கிக் கொண்டிருந்த பொழுது திடீரென அந்த குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் என்பது ராமநாதபுரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழந்தை அவருடைய தாத்தா இல்லத்திற்காக விடுமுறையை கழிப்பதற்காக வந்திருந்தார். அவருடைய 2 குழந்தைகள் மற்றும் தாய் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நேற்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் வீட்டிற்கு இருந்த அந்த குழந்தை என்பது திடீரென்று காணவில்லை. காலையில் எழுந்து பார்த்தபோது தாய் தீப்தி என்ற அந்த காணாமல் போன குழந்தையை தேடும் பணியில் நேற்று முழுவதும் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தாய் செல்வி காவல்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து எம்எஸ்கே நகர் பகுதி முழுவதும் தேடிய பொழுது அந்த குழந்தை தூங்கியிருந்த வீட்டின் அருகே உள்ள ஒரு கிணற்றில் அதாவது போர்வையில் சுற்றி பிணமாக கிடந்துள்ளார். அந்த குழந்தையை யார் அந்த கிணற்றுக்குள் தூக்கி போட்டார் என்பது குறித்து போலீசார் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் திடீரென ஒரு திடுக்கிடும் தகவலாக குழந்தையுடைய தாய் மாமா அஜித் அவரின் மனைவி சபரிகா 21 மற்றும் அவருடைய எதிர் வீட்டைச் சேர்ந்த சபரி ஆகிய இருவரையும் ராமநாதபுரம் நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து அவர்கள் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தியதில் போலீசார் நடத்திய விசாரணையில் சபரிகாவுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி என்பதாலும் விடுமுறை நாட்களில் செல்வி தனது மகளுடன் அவரது அம்மா வீட்டிற்கு வரும் பொழுது அவரது தாத்தா பாட்டி சபரிகா மாமனார் மாமியார் மற்றும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை அறிந்த அந்த தாய்மாமன் மனைவி பொறாமைப்பட்டு இந்த குழந்தையை நள்ளிரவில் தூக்கிக் கொண்டு கிணற்றில் உயிரிழக்க செய்த இந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த குழந்தைகளுக்கு அதாவது காதணி விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடந்திருந்தது. இந்த காதணி விழாவிற்கு தான் செய்முறை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலும் இந்த ஒரு துக்க நிகழ்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்த சம்பவத்தை செய்ததாக தற்பொழுது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த 2 குழந்தைகளுக்கு ஓரிரு மாதங்களில் காதணி விழா நடத்த இருந்த நிலையில் இந்த 5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் என்பது ராமநாதபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. இந்த குழந்தையினுடைய உடலை வாங்காமல் நேற்று உறவினர்கள் ராமநாதபுரம் அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது ஒரு திடீர் நிகழ்வாக இந்த விசாரணையில் இந்த சம்பவமானது தாய்மாமாவின் மனைவியே இந்த உயிரிழந்து கிணற்றில் தூக்கி போட்டு கொலை செய்யக்கூடிய ஒரு சம்பவமானது அரங்கேறி உள்ளது. பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமார்.